ஓம் நம வெங்கடேஷாய். டிடிடியோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் 12 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் நம்மளை சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அப்படின்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 நடக்குது அப்படின்னா அது வரைக்கும் அந்த 11 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக்கிங் தேவை கிடையாது. இதில் ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு மட்டும் ரூல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதிலே பாருங்கள், 11ன்னு போடுறேன். அடுத்ததுக்கு போகிறப்ப இப்போ இப்படி பாப்பப் வந்துடுது. 12 வயசுலேருந்து 120 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு. வேலிட் ஏஜ் அலோடு டு புக் இஸ் 12 to 120 இயர்ஸ்னு வருது. இப்போது 12ன்னு போட்டால் 12 போட்டால் புக்கிங் ப்ரொசீட் ஆகுது. ஸோ 12 வயசுலேருந்து 120 வயசு இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இது எல்லா டிக்கெட்டுக்குமே அப்படி தான். 300 தரிசனம், வர்ச்சுவல் சேவா தரிசனம், டிப்பில் செலக்ட் ஆனோம், ஆர் ஆர்ஜி த சேவா, எல்லாத்துக்குமே இப்படி தான். இதே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சர் புக்கிங். ஸோ ஃப்யூச்சர் டேட் புக்கிங்கில் பண்ணுறப்போ இதில் இப்போ ஏஜ் போடுறேன். 9 வயசு போடுறப்போ என்ன ஏஜ் காமிக்குதுன்னா, த வேலிட் ஏஜ் அலோட் இஸ் 10 to 120 இயர்ஸ்ன்னு காமிக்குது. நீங்கள் மற்ற தரிசன டிக்கெட் புக் பண்ணப்போ நீங்களும் ஒரு தடவை உங்கள் சைட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. 11 வயசு வரைக்கும் மற்ற தரிசன டிக்கெட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது, புக்கிங் கிடையாது. 12 வயசு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான். பட் இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் ஃப்யூச்சர் டேட்டுக்கு ஏஜ் மாறுது பாருங்கள். வேலிட் ஏஜ் அலோட் இஸ் 10 to 120ன்னு. இதே 10 போட்டால் அந்த பாப்பப் வரமாட்டேங்குது. ஸோ 10 வயசுலேருந்து 10 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஃப்யூச்சர் டேட் புக்கிங்கில் நமக்கு பசங்களுக்கு புக்கிங் போட்டு டிக்கெட் போட்டு தான் அழைச்சிட்டு போகணும். நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. இது எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் ஜென்ரலாக 12 வயசுக்கு கீழே, அதாவது 11 வயசு வரைக்கும் டிக்கெட் தேவை இல்லை. பட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும் 9 வயசு வரைக்கும் டிக்கெட் கிடையாது, 10 வயசுலேருந்து டிக்கெட் வேணும் அப்படின்னு ரூல் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது கரண்ட் டேட்டுக்குமா அப்படின்ட்டு ஒரு தடவை நானும் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு. பட் கரண்ட் டேட்டுக்கு கிடையாது. கரண்ட் டேட்டுக்கு ஆஸ் யூஷுவல் 11 வயசு வரைக்கும் டிக்கெட் கிடையாது, 12 வயசுலேருந்து தான் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தவங்க சொன்னாங்க. அதாவது கரண்ட் டேட்டுக்கும் மற்ற தர்ஷன டிக்கெட் மாதிரி தான் ரூல். 11 வயசு வரைக்கும் கிடையாது, 12 வயசுலேருந்து டிக்கெட் வேணும். இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஃப்யூச்சர் டேட்டுக்கு மட்டும் 9 வயசு வரைக்கும் டிக்கெட் கிடையாது, 10 வயசுலேருந்து டிக்கெட் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட டிடிடி கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் காலையில் 4 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 15,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 5:50 போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. அண்ட் இந்த டோக்கன் வாங்கிறதுக்காக நாள் நைட்டு 11 மணிக்கெல்லாம் பக்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹெவி க்ரௌடு, வீக்கெண்டு க்ரௌடு இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா இன்றைக்கும் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 10 to 11க்குள்ளார விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் 4 to 5க்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு டோக்கன் கிடச்சிரும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டோக்கனும் இன்றைக்கி காலையில் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 6 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா அடுத்த நாள், அதாவது என்றைக்கு சாமி பார்க்குமோ அன்றைக்கி தான் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும் அந்த டோக்கனை காமிச்சு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்குகிறோம்னா வாங்கின அன்றைக்கே நடக்கலாம். ஆர் பஸ்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். பட் தரிசனம் மறுநாள் தான் இருக்கும். ஏன்னா டோக்கன் கீழ் திருப்பதியில் கொடுக்கறது மறுநாள் தரிசனத்துக்கு தான். நாள் காலையில் 4 மணி போல் கொடுக்குறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டெய்லி காலையில் 9 மணிக்கு இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட செக் பண்ணிக்கோங்க. 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு
சாயந்தரம் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் டிடிடியில் அஃபிஷியலாக சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,688 பேர். காணிக்கை 3.54 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 38,264 பேர். ஸோ டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனம் 24 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. க்ரௌடு இருக்குது சர்வதர்ஷனத்துக்கு. நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த 10 வயசு ஏஜ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டிடிடி கஸ்டமர் கேரில் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.